எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நாம் பார்க்க போகிறது பிரியாணி மசாலா, கரம் மசாலா எப்படி வீட்டிலையே செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், சஜிரா 2 ஸ்பூன், பட்டை 3 துண்டு, ஒரு ஜாதிக்காய், 15 கிராம்பு, 15 ஏலக்காய். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ சோம்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. பொரியும், நீங்கள் ஒன்று வறுக்கும் போதும் அது பொரியும், மிளகு மட்டும் பொரியாது. இப்போ சோம்பு வறுத்தாச்சு, அதை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மிளகு ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அதையும் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. சோம்பு, ஜீரகம், மிளகு 3 ஒன்றா வறுத்து ஒரே பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வறுத்துக்கோங்க. பொரியிற அளவுக்கு வறுத்தா போதும். கருக விட்டுறாதீங்க, இல்லைன்னா அந்த ஃப்ளேவரே மாறி போயிடும். பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து அதையும் ஒன்றா ஒரே பிளேட்டில் வச்சுருங்க. இப்போது கரம் மசாலா, ஜாதிக்காய் ஆட் பண்ணிட்டேன், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு சஜிரா வறுத்துக்கலாம். இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது கூட தான் நம்ம சஜிரா வறுத்து போட போகிறோம். இப்போ சஜிராவை ஆட் பண்ணுங்க. இந்த மசாலா நான் 1 கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ வறுத்தாச்சு. இப்போ அதையும் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது பிரியாணி கிரேவிக்காக எடுத்து வச்சது. இது கரம் மசாலா பவுடர். இதை ரெண்டையும் இப்போ தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து கிரேவிக்கு உள்ள மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு, நைஸாக இருக்கு. இப்போ கரம் மசாலாவும் கிரேவி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. கரம் மசாலாவை நீங்கள் எதுக்கு இந்த ரெசிபிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.